மொத்தமாக வர வச்சது 15 மண்டலத்துக்கு நம்ம ஒரு மாட்டுக்கு மாநாட்டுக்கு போனால் 15 மண்டலத்துக்கு எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் கரெக்டாக சப்ளை பண்ணுறோம். அப்புறம் மொத்தமாக வர வச்சு தான் சப்ளை பண்ணுறோம். ஜேஜே கம்பெனி ஒரு கம்பெனி வேறு வந்து இறங்கிட்டாங்க. அவங்க தான் மெயின்டெனன்ஸ் இன்னும் எல்லா விளையாட்டு போகிற அவங்க தான் ஜிம்மிலேருந்து இது பண்ணுறது எல்லாம் திறக்கிறதே இல்லை. மூடப்பட்ட ஜிம் இருக்குது இந்த பக்கம். ஓப்பன் பண்ணுவோம். ஆயிரத்தி பெரும்பாக்கத்தில் பெருசாக இருக்கும். பெரும்பாக்கம் இப்போ ஆள் போட்டுக்கிறாங்க. திறந்த மாதிரி தெரியல. நான் அங்கே தானே டெய்லி போயிட்டு வந்துருக்கேன். அந்த ஆயில் மில் தாண்டவங்க அங்கே ஒரு இது இருக்குது. அங்கே ஒரு ஜிம் இருக்குது. அங்கே ஒரு லேடி போட்டுக்கிறாங்க. போட்டுட்டே இருக்காங்க. ஆயில் மில் தன்னோட ஜிம் இருக்காண்ணா. லேடி ஜிம் ஆயில் மில் நம்ம ரைஸ் மில் ரோடு போகிற வழியில் ரைட் சைடில் ஜெயச்சந்திரன் இருக்குல்ல. ஆமாம், அதுக்கு பின்னாடி இருக்குது. ஜெயச்சந்திரன் போயிடுங்களா? நம்ம ஆசன் காலேஜ் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வரும். கோயில் எதிர்த்தாப்புலேயே இருக்கும். கோயில் தான். அந்த கோயில் தான் முக்கியம். அது இது அப்படியா? ஆமாம், அது திறந்தாங்க. நான் பார்த்தேன். அங்கே லேடி போட்டு அது இருக்கு. ஆனால் பெரும்பாக்கத்தில் நல்ல லென்த்தாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா இது இருந்துச்சு. பெரும்பாக்கம் நம்ம சென்ட் ஜான் ஸ்கூல் தாண்டி போகல. ஆல்மோஸ்ட் பெரும்பாக்கம் போய் டச் பண்ணுவோம். அந்த காரணம் மீன் கடைலாம் இருக்குண்ணே. அது கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் ஓட்டினாப்லையா? அப்பார்ட்மெண்ட் இருக்குங்களா? அது இது இருக்க இது இந்த பாருங்க குப்பமேடு கூட இருக்குல்ல, பக்கத்துலேயே இருக்கும். எங்கள் ஆளுங்க எல்லாம் ஒரு அட்னன்ஸ் டெய்லி அட்னன்ஸ் போகணும். அதில் அதுதான் வந்து வர்றவங்க இந்த மேம் தான் அங்கே இருக்காங்க. ஓகே ஓகே. இவங்க தான் அங்கே இருக்காங்க. அந்த ஜிம்மில் இருக்காங்க. எல்லாமே பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணி 2 மணி நேரம் தான் ஜிம் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கா? ஆல்மோஸ்ட் இல்லை. அது அதில் இருந்துருக்கு. ஓகே. அதை மெயின்டைன் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஜிம்மு மட்டும் 2 மணி நேரம். காலையில் மட்டும் ஈவினிங் காலைல 6லேருந்து 8 மணி வரைக்குமா? சாயங்காலம் 4லேருந்து 6 ஜிம்மு மட்டும். இந்த ப்ளே கிரவுண்டில் 8 காலையில் 6 வந்து 10. எங்கள் ஆளுங்க பாருங்கள் அட்னன்ஸ் கண்டிப்பாக வந்தவொடனே ஓப்பன் பண்ணி அட்னன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கம்பெனி எல்லாம் அங்கே இருக்கீங்கன்னு சொல்லி எடுத்து ஃபோட்டோ போடணும். இங்கே நாங்கள் வந்து கிரவுண்டு தரணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் அவங்க அட்னன்ஸு டெய்லி சாயங்காலம் நீங்கள் இப்போ ப்ளே பண்ணுறவங்க அவங்க அனுப்பணும். அவங்க ப்ளே பண்ணி என்ன பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்களா இந்த அந்த இது மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி இது பண்ணுங்க. ஜிம் 14 போட்டுருக்காரு. அது கழிச்சு அப்படியே அவங்க ஃபுட்பால் விளாட்றாங்க. அதை மட்டும் அப்படி இங்கேருந்தே இருக்குது. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதெல்லாம் ஒரு இது வீடியோவே எடுத்துருவா. ஆமாம் அப்படியே அவங்க ஆடுறாங்களா நீங்கள் வந்து பார்க்குறீங்களா இல்லையான்னு அதுக்கு ஒரு ஆன்சரு கொஸ்டின். நீ கோலிங் போட ஆனது கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ டெய்லி நாங்கள் பார்த்தோம். நாளே சரி ஈவினிங் எப்படி எம்பி சீட்டாக இருக்குது. அது இருக்குது ஹாஸ்பிட்டலில். அவங்க மேலே அவங்க சூப்பராக எல்லாமே எல்லாத்துக்கும் வர முடியாது.
இன்னும் கொஞ்சம் மேலே போடுங்க, சூப்பராக இருக்கும். அவுட் ஆகி ஏறுது. ஏன் 3 மணிக்கு லேட்டாக போடுகிற? தூக்கம் வரல, அதெல்லாம் பழக்கம். வேலை பார்த்தேன். ஓ அப்படி சொல்லு, வேலை பார்த்தேன்னு சொல்லு, தூக்கம் வரலன்னு சொல்லு. நான் எனக்கு இப்போலாம் 9 வரைக்கும் படுத்துறேன். டான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. 9 மணிக்கு டான்னு படுத்துறேன். தூக்கம் வந்துதா? ஆமாம், மணி டைம் என்ன? பாப்பாவோட பொண்ணு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேணும். 4000 கேட்குறேன் வேலைக்கு. காலைல தம்பிக்கு 4000, ஜோக்கு 4000 கொடுங்க. 2000 கொடுக்குறது. எங்க ஸ்கூல் எங்க? ஸ்கூல் மேடம் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு அங்கே சைடு. இந்த ஸ்கூலு நாராயணா. ஏன் நீ இந்த ஸ்கூல் அங்கே இருக்கு? அங்கே வீட்டு கிரைஸ்ட் அது இல்லை நாராயணா.
இந்த ஸ்டம்ப் இல்லையா? இல்லை வரல போய் இந்த பால் புது பால் இருக்கு பாரு, இதை போட்டு போட்டு நல்லா இருக்கு. அதான் வரியா இல்லையா? நான் ஊருக்கு போறியா? எங்க இது மேட்ச் கபிலன் போட்டு டஸ்ட் சைட் சொல்லிருக்காங்க காஞ்சிபுரத்தில். இல்லைன்னா வந்துடும் நாளை கன்ஃபார்ம் பண்ண. எங்க யுவராஜ் வரலையா? மேட்ச் ஆட போயிருக்கேன். இங்க இன்னைக்கா? அவன் டைம் நேற்றுக்கு போனான். யார் கூட? இந்த மேட்சா அவன் பசங்க அவன் பழைய டீம் ஏதோ விளையாடிட்டு இருக்கான். அவன் நேற்றுக்கே மேட்ச்சுக்கு இருக்கான். யாரு பக்கத்தில் மேட்ச்சுக்கு போகிறாங்க. காலையில் காலையில் மேட்ச் வந்துடும். அப்போ 10 மணிக்கெலாம் காலையிலேயே மேட்ச். போடுறீங்களா? பரவாயில்ல வார்ம் அப் பால் டீம் ஐடியா வரும். அன்னைக்கு ஒரு அறுபது போட்டு இன்னொரு வீடு எடுப்போம். அதே மாதிரி பேட்டிங் பண்ண பாட்டு போட்டு தெரியும். யுவராஜ் எடுத்துருப்பாங்க. உனக்கு 6 பால். ஆனால் மண்டே நான் எழுந்திரிச்சிட்டேன். மழை மண்டே நான் ஊரில் போயிட்டேன். ஈரமாக இருக்கும் அப்படின்ட்டு. வரவே இல்லை. டாட்டா பீச் ஆயிடுச்சு. ஸ்டார்ட்டுக்கு போடுங்க, பேட்டில் போடக்கூடாது. அது பண்ணுவா போயிட்டு ஒர்க் தான் போட்டு அப்புறம் நான் வந்துட்டு போயிட்டு காலைல 6 மணிக்கு படிச்சு வா கோல் அவுட். அதான் பேட் இருந்தால நம்ம நீங்க ஒரு 4 பால் வாங்கி 2 பால் 2 பேரும் ஒரே அப்புறம் எடுத்தாரு. மேட்ச்சில் போலிங் போடுறதில்ல வீடு ஆப்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு பேட் டோர்னமெண்ட் போட்டேன்னா கபடியில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? அதான் முடிஞ்சிச்சு. அதான் முடிஞ்சிச்சா? அதையே ஆட போகிறீங்க. ரேக்கெட் சொல்லி வேற எங்கேயாச்சும் போகலாங்களா? ஆடி தானே ஆகணும். டோர்னமெண்ட்லாம் ஃபுல்லாக
லோக்கலாக ப்ராக்டிஸ் கிடைக்கும் 30 hours ப்ராக்டிஸ் ஆஃப்டர்நூன். படத்தில் இந்த சான்ஸ் இருக்கு. படத்தில் 8 பிளாக் இல்லை 1 வீக் 6 கிளாஸ். போனது ஏதோ லக்கில் ஒரு பிடிச்ச வண்டி வாங்கிட்டாங்க. அது கபில் போனேன் அப்படியா? இப்போ போகிறது கபில் நான் மடிக்கவே இல்லை. 191 அடித்தான். அதான் விட்டாங்க எனக்கு வெறும் 8 தோத்தேன். அதே பேட்லாம் போனால் ஒரு எப்படி பேட்டில் சும்மா ஸ்பின்னு தான் போட போகிறோம். ஆனந்த போகிறது அவர் பேர் அடிக்கிறேன். அவர் பேட் ஆடுறாரு. நான் தான் கிளம்புறேன். நாளைக்கு சீக்கிரம் வந்து நான் தான் 7:30 கிளம்புறேன் பையனை. அவர் தான் பேட் பண்ணிட்டு நாளைக்கு யுவராஜ் வந்துடுவான்ல. ஓகே சூப்பர். நாளைக்கு நீங்கள் வெளியே போய்